வணக்கம். இன்று டிஸ்க் பல்ஜி ஏற்பட்டு 4th ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ண பிறகு சில பேஷண்ட்ஸ் ரிசல்ட் கிடைக்காது. அப்போ போஸ்ட் ஆப்ரேட் பிறகு இன்டகிரேட்டிவ் மெடிசன் தெரப்பியோடு எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டுள்ளார்கள். கண்டிப்பாக இன்டகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். ஒன்லி திங், சில சிகிச்சை முறைகள் அவங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை. மெயினாக அக்குபஞ்சர் சிகிச்சை, வர்ம சிகிச்சை, ஓசோன் தெரப்பி சிகிச்சை, இது போன்ற சிகிச்சை முறைகளை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேஸில் ரிசல்ட் கிடைக்கவில்லை என்றால் சிகிச்சை முறைகளை சரியானபடி கொடுக்கும்போது குறிப்பிட்ட நாளில் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். குறிப்பாக இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேஸில் 1 or 2 இயர்ஸ் நார்மலாக இருக்கும். சம்டைம்ஸில் 10ல் 1 or 2 மெம்பர்ஸ்க்கு இந்த வலி மீண்டும் ஏற்படுகின்றது. முக்கிய காரணம் சம்டைம்ஸில் நமக்கு ஆப்ரேஷன் செஞ்சாச்சு, ஸோ இனிமேல் வலி வராது, வண்டி அதிகமாக ஓட்டுதல், அதிக நேரம் ஸ்டாண்டிங்கில் நின்று இருப்பது, தென் சம்டைம்ஸில் குதிப்பள்ளத்தில் ஏறி இறங்குற போது கம்ப்ரெஷன் ஆகுவது, இது போன்ற ஏதோ ஒரு காரணத்தினால மறுபடியும் மீண்டும் இந்த வலி ஏற்படுகின்றது. அப்போது இன்டகிரேட்டிவ் மெடிசன் அந்த தெரப்பியில் நம்ம ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அதிக பேஷண்ட்ஸ்க்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேஸில் ரிசல்ட் சரியானபடி கிடைக்கவில்லை என்றால் இன்டகிரேட்டிவ் மெடிசன் கொடுத்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை, ஓசோன் சிகிச்சை அண்ட் வர்ம சிகிச்சை ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையாக கொடுக்கும்போது குறிப்பிட்ட நாளில் அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடிகின்றது. ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இது போன்று போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேஸில் ரிசல்ட் சரியானபடி கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இன்டகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு பின்விளைவும் இல்லை. முக்கியமாக டாக்டர், நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், இந்த இது போன்ற சிகிச்சை முறைகள் எடுத்தால் ஏதாவது பின்விளைவு வருமா என்று சில சந்தேகமெல்லாம் இருக்கின்றது. ஸோ நிச்சயமாக இன்டகிரேட்டிவ் மெடிசன் அந்த தெரப்பி எந்த ஒரு பின்விளைவும் இல்லை. 100% சரியான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொண்டால் பின்விளைவும் இல்லை. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.